இப்படி பிறந்த அந்த குழந்தையை மடியில தூக்கி வச்சு மேலெல்லாம் வைகுண்ட மான்வெள்ளை பட்டாலே அப்படி வணைந்து கை கால்களுக்கெல்லாம் தங்க பணிகளை எல்லாம் போட்டு அந்த பிள்ளையை அழகுபடுத்தி அந்த அப்பன் நாராயணமூர்த்தி தன்னுடைய மடி மீதிலே இருத்திட்டு சொல்றார், உகமால வந்தவனோ உடையவனோ மக்கா நீ என்னும் வளர்வாயடா அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தி குருவாக இருந்து எப்படி குருவாக இருந்து அந்த பிள்ளைக்கு நல்ல உபதேசங்களை எல்லாம் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட குரு? சாதாரண குரு அல்ல, நீங்கள் நினைக்கின்ற குரு அல்ல. அவர் ஆதிகுரு, மூலகுரு, அதிகுரு, நாதன் குரு, மகா குரு, எங்கும் நிறைந்த குருவானவர், ஏகமயமாக நின்ற குரு, ஆதிகுரு, மூலகுரு, அகிலம் தந்த பரமகுரு, மகாகுரு, யோககுரு, மனதில் குரு அவர் ஒருவன் தான். அவர் உபதேசம் பண்ணுகிறார். எப்படி? மகனே வாரணமே, நீ வணங்கி கை சேராதேடா, ஏனென்றால் நீதான் நான் தான் நீ. புரிஞ்சிருக்கோம் இல்லையா? நாராயணம் வேறு, வைகுண்டம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே என்ற தத்துவத்தை ஐயா இங்கே சொல்லுகிறார். நீ கை குவித்தால் எனக்கு தாங்காதுப்பா, ஏன்னா குருவும் நீதான். அப்போ வேற குரு உண்டா? கிடையாது. குருவும் நீ, தெய்வமும் நீதான் மகனே என்று அந்த பிள்ளைக்கு இன்னும் பல விஞ்சைனா அருள் ஞானங்களை, உபதேசங்களை சொல்லுகிறார். நல்ல மகனே எத்தனை பேரு நன்றி மறக்க? யாரு நன்றியோடு இருக்கிறா சொல்லுங்க. இறைவனை கூட இப்ப ஒரு சின்ன பிள்ளைங்களை எடுத்தா போதும், எல்கேஜி படிச்ச பிள்ளைங்க பக்கத்துல இருந்து ஒரு ரப்பரை வாங்கினா கூட என்ன சொல்ல தெரியுமா? தேங்க்ஸ், நன்றி, ஆங்கிலத்துல சொல்லும். அதுவே ஒரு 5ஆம் கிளாஸ் வந்துட்டுன்னா அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அதை விட கொஞ்சம் கூடுதல் வைங்க. ஒரு காலேஜ் இந்த பக்கமா போறான் ஒரு பையன் அப்படின்னா, காலையில இந்த வழியா போறான், அந்த எம்பெருமானுடைய நடை வருது பார்த்து கும்பிடுறா கூட, ஐயா எது கடவுள் வந்து இந்த கையை தந்தது எதுக்கு? 2 கையை தந்தது அவரை கும்பிட்டு வழிபட்டு அவருடைய பாக்கியத்தை அடைவதற்காக. ஆனா அந்த பையன் எப்படி தெரியுமா? ஏதோ படையப்பா ஸ்டைல ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போவான். இறைவனிட்ட இப்படி பண்றவங்க மனுஷன்கிட்ட எப்படி நன்றியோடு இருப்பாங்க? ஆனா சொல்றார், நன்றி மறவாதே, நான் பெரிதன்று எண்ணாதே மக்கள். அடுத்தால சொல்ற பாருங்க, தர்மம் பெரிது தாங்கி என் மகன். தர்மம்